உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன். இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, இதெல்லாம் இப்ப இல்லங்க, காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவாருங்க. அதுதாங்க அதிசயமானவர். அதுதான் அதிசயமான. இயேசுவில் பிறப்பு அதிசயம், மரியாளின் வாழ்க்கை அதிசயம், எங்க வாழ்க்கையும் அதிசயம் தான். இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறீங்க, இதெல்லாம் நடக்காது பாஸ்டர், இதெல்லாம் முடியாது. என்ன உங்களால முடியாது பிரதர், உங்களால முடியாது சிஸ்டர். ஆனா இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இல்லாத ஒன்றில கர்த்தர் ஒண்ணு புதுசா உருவாக்குகிறாராம். உங்க வேலையில இருக்கலாம், உங்க பிசினஸ்ல இருக்கலாம். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், இல்லாதவைகளை கர்த்தர் புதிய காரியங்களை உருவாக்குவார். ப்ரொசீஜர், வழிமுறைகளே மாறிடும். ஒரு சிலர்லாம் கிடைக்கணும், இப்படிதான் ப்ரொசீஜர், அப்படித்தானே? சிலதெல்லாம் ப்ரொசீஜரா தான் வரும். ஒரு குழந்தை வெளியே வரணும்னா இதான் ப்ரொசீஜர், இப்படிதான் வரணும், படிப்படியா 10 மாசம் கழிச்சு இப்படிதான் வரணும் இருக்கு. ஆனா கிருபை பெற்றவருடைய வாழ்க்கையில ப்ரொசீஜரே கிடையாது. கர்த்தர் செய்யணும்னு தீர்மானம் பண்ணிட்டாருன்னா அதை செய்து முடிச்சிருவார். கையை வைத்தவன சொல்லுங்களேன், ப்ரொசீஜரே கிடையாது, இப்படிதான் வழிமுறை கிடையாது. நாளைக்கு காலையில உன் தலையை உயர்த்தணுமான எங்க அப்பாவால முடியும் நான் நம்புறேன். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய். அவரால் கூடாத காரியம் எப்படி தெரியுமா? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால் எல்லாம் ஆகும். நான் இன்னைக்கு காலையில உங்களை பார்த்து அப்படிதான் நான் சொல்லுவேன். உங்க வாழ்க்கையில ப்ரொசீஜர் மாறும். இப்படிதான் உயர்வுக்குள்ள, ஒரு சிலர் சொல்லுவாங்க படிப்படியா தான் நான் உயர்வுக்குள்ள போவேன். ஆனா ஒரு சிலருடைய வாழ்க்கையில ரெட்டிப்பான நன்மைகளை கொடுத்து பட மேல கொண்டு போயிடுவார். அவருக்கு வழிமுறையெல்லாம் வேணாங்க, வழிமுறையெல்லாம் வேணாம். ஒரு செகண்ட் தான். மொர்தெகாய் ராஜா கணம் பண்ணுகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்படும்? அது வரைக்கும் அரண்மனை வாசல்ல உட்கார்ந்து இருந்த ஒருத்தன் அடுத்த நாள் ராஜா உட்கார்ந்து அந்த குதிரை மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிறானா? இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுவேன், எதையும் மாற்ற தெய்வத்தால முடியும். அவருக்கு இப்படிதான் போகணும் கிடையாது. நீ உண்மையா மட்டும் இருந்துப்பார், ஒன்ன மாதிரி அவர் ஆசீர்வதிக்கிறவர்களை நீ பார்க்கவே முடியாது.